ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் இப்போ நியூவாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணினீங்க அப்படின்னா வெல்கம் பேஜில் உங்களோட இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. இதில் வெல்கம் டு தி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இன்டர்ஃபேஸை மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பீப்புள் உள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட அப்ளைன் வந்து பாதி சொல்லியிருப்பாங்க, பாதி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை வந்து ஒரு லிங்க்கே கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் லிங்க்கை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் வந்துடக்கூடாது, ஃபுல்லி நாலேஜ்டு பர்சன்ஸாக இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எஸ்பிஓ பற்றி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எஸ்பிஓக்குள்ளே அலோடு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸில் வெல்கம் பேஜ்லேயே கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வெல்கம் பேஜ்லேயே இந்த இன்டர்ஃபேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நியூ பீப்புள்ஸும் சரி, ஓல்டு பீப்புள்ஸும் சரி, ரெண்டு பேருமே காமன் தான். ஓகேவா? ஸோ இதில் உள்ள எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்காங்க. இல்லை படிக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் இதில் உள்ள வீடியோவை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஓவில் உள்ள எவ்வரி யூசர் எவ்வரி டைம் ஓப்பன் பண்ணாலுமே இந்த வெல்கம் பேஜ் வந்து தான் உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இந்த வெல்கம் பேஜில் என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி டெய்லியூவாக என்ன அப்டேஷன்ஸ் வருதோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெகுலர் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்கும், ட்ரையல் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரைனிங் கம்ப்ளீஷன், ஆஃப்டர் ட்ரைனிங் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து குரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பு. அது எதுக்கு அப்படின்னா, எஸ்பிஓவில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் வரும். எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தெரியல, வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஃபேஸ்புக் குரூப்பு, அதாவது இதில் உள்ள எல்லா குரூப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகணும், எஸ்பிஓ பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல். நிறைய பேர் எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு, அமௌண்ட் வரலை, எனக்கு என்ன கிரெடிட் ஆகலை அப்படின்னு போய் உங்கள் அப்ளைன்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வித்ட்ராவலுக்கே இன்ஃபர்மேஷன் எப்படி அமௌண்ட் வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி வர உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சின்னு காட்டுது, எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வரலை அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக. இன்னும் கிரெடிட் ஆகலைன்னா அப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை என்ன ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபர்மேஷன் அட்மின் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இப்படி காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையா, எந்த டேட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கிரெடிட் ஆகலை அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமௌண்ட் கிரெடிட் ஆகாதவங்க உங்களோட வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபர்மேஷனுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ரிக்வெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். உங்களோட வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும். சரியா? ஸோ இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.